ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேசவும் ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனிதர்கள் பாடுமொழி தேவன் அவளுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்துல வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனிதன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனிதனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனிதர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அணிவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றவும் கூட்டக்கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனிதர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. ஆனால் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்துவோமாக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.